ஹாய், ஹலோ ஜிடிஎஸ். ஃபோட்டோஷாப்ல ஒரு இமேஜுக்கு கலர் கிரேடிங் பண்ணிட்டு, அந்த கலர் கிரேடிங்க மத்த இமேஜுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்காக உட்காந்து மேனுவலா எடிட் பண்றீங்களா? அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு. வாங்க நான் சொல்றேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு இமேஜ் ஒண்ணு இம்போர்ட் பண்ணி, அத வந்து கேமரா ரோல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரியான ஒன் கிளிக் கலர் கிரேடிங் ஒண்ணு நீங்க கொண்டு வரணுமா இருந்தா, அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு. இந்த இமேஜுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு ஓரளவான ஒரு கலர் கிரேடிங் ஒண்ணு என்ன செஞ்சிருக்கேன்னா பண்ணியிருக்கேன். ஃபுல்லாவே ஒரு கலர் கிரேடிங் ஒண்ணு பண்ணியிருக்கேன். இப்போ நான் இத வந்து இந்த 3 டாட் கிளிக் பண்ணி, சேவ் செட்டிங்ல செக் ஆல் குடுத்துட்டு, சேவ் குடுத்துட்டு, இப்போ இதில நான் லைட் கிரீன் யூனிட்ல இருக்கனால, அதே பேர்ல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க வேற எதுவும் பேர்ல சேவ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே. இப்போ நான் சேவ் குடுத்து, எஸ் குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் இந்த கலர் கிரேடிங்க வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, இன்னொரு செகண்ட் இமேஜ்க்கு வந்து நான் ஆட் பண்ண போறேன். சேம் ப்ராசஸ். கேமரா ரோ போயாச்சு. கேமரா ரோல ப்ரீசெட்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இன்னைக்கு ப்ரீசெட் வந்து இருக்கும். அதாவது நீங்க சேவ் பண்ண ப்ரீசெட் வந்து இங்க இருக்கும். அந்த பேர கண்டுபிடிச்சு, இப்போ நான் இன்னைக்கு லைட் கிரீன்னு சேவ் பண்ணியிருக்கேன். லைட் கிரீன்னு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சின்ன மொமெண்ட் ஒண்ணு எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க அங்க எட் பண்ண கலர் கிரேடிங் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும், இங்க வந்துரும். அப்புறம் என்ன? கிரியேட், இம்ப்ரூவ், ரிப்பீட்.